வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ரவி சுவிஸ் என்ற யூடியூப் சேனலினூடாக ஒரு புதிய காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அது எங்கேன்னு சொன்னால் ஜெர்மன். ஜெர்மனில் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு சைனா ரெஸ்டாரண்ட். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் பிரெஞ்சு எல்லை பகுதிகளே பாசல் கண்டோனுக்கு அருகில் உள்ள, அதாவது சுவிட்சர்லாந்தின் எல்லை பகுதிக்கும் இடையில தான் இந்த ஜெர்மன் நாட்டில் உள்ள இந்த புஃபே ரெஸ்டாரண்ட் அமைந்திருக்குது. இந்த புஃபே ரெஸ்டாரண்ட் நாங்கள் இன்றைக்கு எங்களோட குடும்பத்தோடையும் ஒரு 2 நண்பர்களோடையும் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு போகிறோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஓகே, நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். பிள்ளை போன முறை வந்தேன் தண்ணி இல்லாமல் வந்தது என்ன? இது மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒரு ரெஸ்டாரண்ட். அதாவது 200 இருக்கை வசதிகள் மட்டுமல்லாது இங்கே கொண்டாட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி வகையில் இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. இங்கே வாகன திரைப்படங்களும் இங்கே இருக்குது. விதம் விதமான உணவுகள், அதாவது கடல் உணவுகள், மற்றது சூப் வகைகள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி வகைகள், ஒவ்வொரு விதமான இறைச்சிகளும் இங்கே அழகாக வச்சிருக்கிறார்கள். நாங்கள் இதெல்லாம் கொண்டு போய் கிரில்லில் போடலாம். அதாவது கடல் உணவில் மீன் வகை, மற்ற சீன உணவு முறைகள், சலாட் வகைகள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதாவது புகை வரையில் இது ஒரு குளிர்மையான ஒரு, அதாவது நீர் தான் அந்த புகையாக வருகிறது. அதுக்குரிய சோஸ் வகைகள் எல்லாம் அப்படியே ஒழுங்காக அடுக்கி வச்சிருக்கிறார்கள். அழகான சிற்பங்கள், வேலைப்பாடுகள், மற்றது பழங்கள், அதாவது குழந்தைகளுக்கு கண்ணை கவரக்கூடிய மாதிரி இந்த பழங்களை எல்லாம் ஒரு டிசைனான தட்டுகளில் அதில் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஜெல்லி வகைகளை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் வகைகள், சிற்றுண்டிகள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்களே என்ன. நாற்பதுக்கும் மேற்பட்ட குடி வகைகளும் இங்கே இருக்குது. அதாவது பாயின்லேருந்து அல்கோஹால், மற்றது சோடாக்கள் அதெல்லாம் இங்கே இருக்குது. இதுவெல்லாம் சீன முறையில் தயாரிக்கப்பட்ட, அது அவைகளுடைய பாரம்பரிய உணவுகள்னு தான் சொல்லலாம் இது. ஆனால் நாவுக்கு மிகவும் ஒரு சுவையாகவே இருக்கும் இது. நீங்கள் ஒரு முறை இதில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அருமை புரியும். இங்கே சைவ உணவுகளும் இங்கே இருக்குது. அதாவது சைவ பிரியர்களும் இங்கே உங்களுக்கு தேவையான உணவு வகைகளை நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். இதாவது நாங்கள் இதுவரைக்கும் சாப்பிடாத உணவுகளை கூட நாங்கள் பார்த்தோம். அதாவது தவளை, கங்காரு எல்லாம் இருந்து. இதில் விசேஷமாக என்னென்னு சொன்னால் இதில் ஒரு ரோபோ ஒன்று இயங்குது. அதாவது இந்த ரோபோ எங்களுடைய ஆர்டர்களை எடுத்துக்கொண்டு போய் உரிய இடத்துல சேர்க்குது. இது இப்போ ஒரு போன வருடத்திலிருந்து இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. கொஞ்சம் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு புதிய ஒரு அனுபவத்தை அதை அள்ளி கொடுக்குது. நாங்களும் கிட்ட போய் அந்த ரோபோக்குள்ளே பார்த்தோம். அது கிட்ட போய் பார்த்தோன்னா கண் அடிக்குது. அதான் அதோட வேலையோ தெரியல. எந்த பிள்ளைகளும் அதை சுற்றி வந்துட்டு பார்த்துச்சினா, தடவி பார்த்துச்சினா, தொட்டு பார்த்துச்சினா, தள்ளியும் பார்த்துச்சினா. இவர் நாங்கள் கொடுக்குற உணவுகளை இந்த டிஷ்லேயே எங்களோட மேசைக்குரிய நம்பர் அதில் குத்தி இருக்கிறோம். அவரை போட்டுட்டு அப்படியே அந்த ரோபோவில் வச்சு விடுவார். ரோபோ அந்த நம்பருக்கிட்ட நிற்கும். அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் சிப்பிகள் எல்லாம் உடைச்சி வச்சிருக்கு. இறால், கணவாய், நண்டு, மற்ற இந்த மீன் வகைகள். இது ஒரு லக்ஸ் மீன்னு சொல்லுவோம், அதுவும் இருக்குது. இது கணவாய் வகைகள். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்புகள் எல்லாம் போட்டு வெங்காயம், மிளகாய், லிக்ஸு அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால்
அவங்க அந்த கிரில்லில் வந்து போட்டு தருவாங்க. உங்களுக்கு எந்த சோஸ் வேணும்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் அந்த கிளிப் இருக்குது, அந்த ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, அதை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய சோஸ் வந்து உங்களுக்கு சேரும். இங்கே வந்து நிறைய தமிழாக்கள் வந்து நான் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதில் வந்து இன்றைக்கு ஒரு குரூப் வந்துருச்சுன்னா அவைகளுக்கு பேர்த்டே கொண்டாடிச்சுன்னா ரொம்ப அழகாக வந்து அவர்களுடைய பேர்த்டே கேக்கை வந்து கொண்டாந்து கொடுத்துச்சுது. அவர்கள் மகிழ்வாக அந்த பேர்த்டே கேக்கை வெட்டி கொண்டாடினார்கள். நாங்களும் அவர்களுக்கு சேர்ந்து வாழ்த்தை தெரிவிச்சுட்டு நாங்கள் இந்த ரோபோவை படம் பிடிச்சோம். உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்க. ஒரு முறையேனும் இங்கே நின்று வந்து பாருங்க. இது வந்து பொது விடுமுறை நாட்கள்லேயும் இங்கே வந்து திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் திங்கள் தவிர்ந்த செவ்வாய் தொடக்கம் ஞாயிறு வரை இங்கு திறந்திருக்கும். இந்த குழந்தைகளுக்கான இந்த விளையாட்டு திடலும் இங்கு இந்த ஏற்பாடு வந்து மிகவும் நல்லா இருக்குது. அவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓடி போய் விளையாடுவார்கள். பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இந்த யூடியூப் சேனல் இன்னும் மேலும் மேலும் வளர வேணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நாங்கள் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.